ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போதெல்லாம் சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி செய்யுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குயிக்காக சூப்பராக டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கிண்ணத்தில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போது 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்ல பாலோட ரவை நல்லா ஊறி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் இந்த ஊறின ரவையும் பாலையும் உள்ளே சேர்த்துருங்க. இது கூடவே ஒரு நாட்டுப்பழம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழமாக இருந்தாலும், செவ்வாழைப்பழம், கற்பூரவள்ளி, இல்லை மஞ்சப்பழம், எந்த பழமாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வாழைப்பழம் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கோங்க. வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளே சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1/4 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா அரைச்சிங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. இது போல் மாற்றிட்டு சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நல்ல ஒரு முறை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கிக்கோங்க. இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதும் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவு எடுத்து ஊற்றுங்க. ஊற்றிட்டு 1 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு கரண்டி போட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். அதுவே பார்த்திங்கன்னா ஒரு செகண்டில் நல்லா மேலே எலும்பி வரும். ஸோ எலும்பி வந்ததும் நல்லா திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொரிச்சு எடுங்க. உள்ளே நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ கொஞ்சம் போல் குட்டி குழிக்கரண்டியாக எடுத்து ஊற்றுங்க. பெருசாக ஊற்றிடாதீங்க. குட்டி குட்டியாக ஊற்றும் போது உள்ளேயும் நல்லா வெந்து வரும், மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இது ஊற்றுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குழிக்கரண்டியில் எடுத்து ஊற்றுங்க. 1 நிமிஷம் போல் மாவை ஊற்றிட்டு அது கொஞ்சம் மேலே எழுந்து வந்ததும் திரும்ப ஒரு கரண்டி ஊற்றுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தனித்தனியாக போண்டா எல்லாம் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். இதே போலவே எல்லா மாவையும் சேர்த்துட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்துக்கோங்க, வெளியே கரைஞ்சிடக்கூடாது. எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான நம்மளுடைய ரவா ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக, வெளியே நல்லா கிறிஸ்பியாக, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் சட்டுன்னு இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.